ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கீ செயின்ஸ் போட்டிருந்தோம். அதில் ஸ்டார் பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் வந்து போகும்போது மீட்டுக்கு போகும்போது கொடுத்தது. அதே இது வந்து மேலே ஹேங்கிங் மாதிரி பண்ண போனேன். இது பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸ் நான் வாங்கிட்டு வந்தால அதில் பண்ண போகிறோம் இந்த பீட்ஸை. இது வந்து நரம்பு வந்து நான் 100 இதில் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கீ செயினோட ரிங்கு தேவை, சிஸ்ஸரு, கட்டிங் பிளேயர் இது இருந்தால் போதும். மற்றபடி எதுவுமே இல்லை. நம்ம சிம்பிளாக பண்ணலாம். நம்ம ஒரு 2 அடி ஒயரில் வந்து நம்ம 10 பீட்ஸ் கோக்கணும். இது வந்து லைட் ஷேடாக தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இது பண்ணின்னு இருக்கேன். கையிலையும் காட்டுறேன் பாருங்கள். 10 பீட்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ணுறதுக்கு 10 பீட்ஸ் போதும். இந்த ஸ்டார் சர்க்கிள் பண்ணுறதுக்கு 10 பீட்ஸ் எடுத்துக்கணும். அது நீங்கள் வந்து 2 mmலேருந்து 6 mm, 8 mm, 10 mm வரைக்கும் இது போடலாங்க. இது ஸ்டாரு. இது இந்த மாதிரி தான் இந்த பீட்ஸில் தான் வாங்கி பண்ணணும்னு கிடையாது. நான் நிறைய கீ செயின்ஸ் போட்டிருப்பேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா எண்டு கார்டில் கொடுத்தா உங்களுக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. எண்டு கார்டில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அது வந்து நான் இப்போ வந்து நான் ஆல்ரெடி லெஃப்ட்டில் தான் கோப்பேன். ஆனால் இப்போ வந்து நம்ம மாற்றி ரைட்டில் கோக்கணும். ஏன்னா ரைட்டில் கோத்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் ரைட் சைடில் வந்து ஒரு 10 பீட்ஸை கோத்துக்கோங்க டோட்டலாக. இது வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தது கீ செயின்ஸ் போட சொல்லி. நம்ம இந்த கீ செயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பல்காக ஆர்டர் தாங்க எடுக்கிறோம். சிங்கிள் பீசஸ் கிடையாது. சிங்கிள் பீசஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு வருது. ஸோ பல்காக எடுத்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த ஸ்பெசிஃபிக் கலர்ஸ்லாம் இல்லை, மிக்சட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 6381430198க்கு கால் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த பீட்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் வந்து பீட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பாதி வந்து அது பிளாஸ்டிக் பீட்ஸில் வர்றதுனால கட் ஆகாமல் இருக்கும். அது சிலதெல்லாம் வராது. நான் நல்ல பீட்ஸாக எடுத்து 10 பீட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு நம்ம வழக்கம் போல் ஒரு நாட் போட்டுக்கணும். ஒரு முடி போடணும். 1க்கு 2 முடி போட்டுப்பேன் நான் எப்போவுமே. நான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அதை தாங்க உங்களுக்கும் சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு வந்து நான் கூடையும் பின்னுற வீட்டில் கொரியருக்கு போய் போடுறோம், பேக் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தான் டிஸ்பேச்சும் கொடுக்குறோம். வெளியில் போய் ஒரு ஆளாக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆர்டர்ஸ் நிறைய வருது. எனக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் நிறைய பேர் கொடுக்குறீங்க. டைம்ஸு கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம முடிச்சிட்டோம். 10 பீட்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பீட்ஸ் எடுக்கணுங்க. 2 பீட்ஸை எடுத்துகிட்டு நம்ம சர்க்கிளில் அந்த நாட் எங்கே முடித்தோமோ அந்த நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நம்ம முடித்தோமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு பீட்ஸை விட்டுட்டு அடுத்த பீட்ஸில் கோக்கணும். ஒன்றை விட்டுட்டு அடுத்ததில் கோருங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இப்படி லூஸ் பண்ணிங்கனாவே அது உள்ளே போயிடுங்க நரம்பு. நான் ஏன் 100ஆம் நம்பர் எடுத்தேன்னா கொஞ்சம் திக்காக தெரியும் நமக்கு போடும் போது. 6ஆம் நம்பரு 8ஆம் நம்பருக்குலாம் 100 நம்பரு கரெக்டாக இருக்குங்க. அதனால் நான் அப்படி தான் போடுவேன் எப்போவுமே. இதை பாருங்கள், இப்போ பார்க்கும் போது டைட்டாக நிற்கிது பாருங்கள். அடுத்தது 2 பீட்ஸ் போடுறோம். ஒரு மணி விட்டு அடுத்த மணியில் கோக்கும்போது 2 பீட்ஸ் போடணும். எங்கே முடித்தோமோ அதை அப்படியே வச்சுடுங்க. நரம்பை வச்சுட்டு நம்ம 2 பீட்ஸ் எடுத்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இது பண்ணியிருப்பேன் பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு தான் வாய்ஸ் கொடுக்குறேன். இது வந்து பாருங்கள், இப்போ 2 போட்டுட்டோம். இந்த மிஸ்டேக்ஸும் நமக்கு சில டைம் கிடைக்கும். அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். எல்லாமே ரைட் சைடாக தாங்க டர்ன் பண்ணிட்டு வரணும். அதாவது கம்ஃபர்டபுளாக லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் யூஸ் பண்ணுறவங்க ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீட்ஸ்க்கு அடுத்த பீட்ஸை விட்டுட்டு அடுத்ததில் கோக்கணும். சில டைம் என்ன ஆகும்னா நம்ம 2 பீட்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி உள்ளே போயிடுங்க. ஒரு பீட்ஸை விட்டுட்டு நம்ம அடுத்த பீட்ஸில் கோக்கும் போது சில டைம் என்ன பண்ணோம், 2 பீட்ஸ் சேர்ந்த மாதிரி போயிடும். அது போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷேப்பே வராது. இப்போ பாருங்கள், 2 எடுத்து நான் கோத்துக்கிறேன். ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க இது என்ன தப்பு பண்ணிட்டீங்களே கேட்கக்கூடாது. அதுக்காக தான் நான் அதை எடுத்து சொல்லிடுறது. இப்போ பார்க்கும் போதே நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் போட்டேன். இப்போ நம்ம ஒரு நரம்பை விட்டுட்டு ஒரு நரம்பை தான் போடுறோம். ஆனால் பாருங்கள், ஷேப்பு நமக்கு மாறி வருது.
அது பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் வந்து கோக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டுத்துலேயும் சேர்ந்து வந்ததுனால நான் அதை பிரிச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம டைட் பண்ணாலும் உங்களுக்கு ஷேப் அங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். 2 பீட்ஸை விட்டுட்டு நம்ம கோத்த மாதிரி இருக்கும் பாருங்கள், தாண்டிடுச்சா. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா திருப்பி ரிட்டன் எடுத்துட்டு அதை பிரிக்கிறோம். ஏன்னா சின்ன ஒர்க்கு தான் இது, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், இது 10 நிமிஷத்தில் இந்த கீச்செயினை பண்ணிடலாங்க. போக போக உங்களுக்கு ஸ்பீடு எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கீச்செயினை முடிச்சுட்டு அப்புறம் செயினை இது லாக்கை மாட்டிக்கலாம், ரிங்ஸ் எல்லாம். இப்போ நான் பிரிச்சுட்டு திருப்பி போடுறேன் பாருங்கள். ஏன்னா அடுத்த நாட்டு நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு நாட்டு தான் எடுக்கணும். அது நம்ம கோக்குற போது என்ன ஆகும்னா 2 நாட்லேயும் போயிடும். அது நம்ம பன்னூல் பண்ணுறவங்க, ஃபிஷ்ஷிங் நெட்டில் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கஷ்டம். பிகினர்ஸ்க்கு இது தெரியாதுன்றதுனால இந்த வீடியோலேயே நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள், அப்படியே பக்கத்தில் வந்துருச்சுங்களா. அடுத்தது 2 மணி எடுக்கிறோம், திருப்பி கோக்குறோம். இது கொஞ்சம் நீடலில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நீடலுன்றது நம்மளுக்கு கையிலலாம் குத்திக்குதுன்றதுனால நம்ம தனியாக இப்படி எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. நல்லாவும் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து பேஷன்ஸ், அதாவது பொறுமை ரொம்ப முக்கியங்க. இந்த பாருங்க, ஒரு நாட்டை விட்டுட்டு அடுத்த மணியில் நம்ம போட போகிறோம். இப்போ ஒரு பீடை விட்டுட்டு அடுத்த பீட்ஸில் போட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நரம்பு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா தான் கிட்டக்க அது தெரியும், இல்லைன்னா தூரமாக தெரியும். இப்போ பாருங்கள் 3 போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம போட போகிறோம். 2 பீட்ஸ் போட்டுட்டு ஒரு நாட்டை, அதாவது ஒரு மணியை விட்டுட்டு அடுத்த மணியில் போடுவோம். ஒரு பீட்ஸை விட்டுட்டு அடுத்த பீட்ஸ். ஸோ இங்கிலீஷு தெரிஞ்சவங்க பார்க்கலாம். லீவ் 1 beads and skip to another beads and put 2 beads and join it. Top of the beads you can add 1 bead. இப்போ ஹிந்தியோ மற்ற லாங்குவேஜஸ் தெரிகிறவங்களாம் வந்து இதை வந்து மியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுன்றாங்க நமக்கு. நாங்களும் வந்து மற்ற சேனல்லாம் பார்க்கும்போது மியூட் பண்ணி தாங்க பார்க்குறது, வேறு வழி இல்லை. நமக்கும் மற்ற லாங்குவேஜஸ் தெரியாது. இதை பாருங்கள், இப்போ லாஸ்ட் நாட்டுக்கு வந்துட்டோம். எங்கே முடித்தோமோ அந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணணும். பெரிய முடியாக போட்டிங்கன்னா உங்களால் உள்ளே போகாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பண்ணிட்டிங்கன்னா போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து நம்ம முடிச்சுக்கிறோம் பாருங்கள். இதுதான் வந்து 5 இது வருது பாருங்கள். சுற்றி நமக்கு வந்துருச்சு. 2 ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டுக்கு ரவுண்டுக்கு 10, செகண்ட் ரவுண்டுக்கு 2. இப்போ நம்ம விட்டு முடித்த இடத்துலேருந்து அந்த மேலுக்காக வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி போகுது பார்த்திங்களா. அந்த இடத்துல நம்ம அந்த பன்னூல் ஃபிஷ்ஷிங் நெட்டை விட்டுட்டு எடுக்கணும். டைட் பண்ணுங்கள். எப்போவுமே டைட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பாக தெரியும். ஒரே ஒரு பீடை ஆட் பண்ணி திருப்பி அடுத்த பீடுக்கு கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம விடணும். இப்போ ஒன்று போட்டாச்சு. நம்ம அதை எப்போவுமே நமக்கு நம்ம திருப்பிக்கணும். ரைட் சைடாகவே போட்டுவிட்டு போங்க. ரைட் ஸ்டார்ட் பண்ணால் ரைட் சைடாகவே போடுங்க. இந்த பாருங்கள், அடுத்த பீடுக்கு கீழே இறக்கின மாதிரி நம்ம பண்ண விட்டுடணும். நரம்பை விட்டுட்டு கீழே இழுக்கணும். இப்போ நம்ம மேலே பாருங்கள் 3 கோன் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார் ஷேப்புக்கு வந்து ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்த நாட்லேயும் நம்ம விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டு மேலே இருக்க பீட்ஸ்லேயும் நம்ம எடுக்கிறோம். அதாவது மேலேருந்து ஒன்று கீழ் நோக்கி போட்டோம். திருப்பி பக்கத்தில் அந்த இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே இருக்கிறதுலையும் 2 போட்டோம் பார்த்திங்களா, அதில் ஒன்றுத்தில் மேல் நோக்கி பார்க்குற மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இதில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். வி ஷேப்பில் வரும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு மணியை போடுங்க. இது நான் வீடியோக்காக தாங்க ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன். ஆனால் நாங்களாம் போடுறதா இருந்தால் எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த கீச்செயினை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கீச்செயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸிங்க. இந்த பீட்ஸ் தான் கிடையாது, இந்த இதில் தான் நம்ம போடணும்னு கிடையாதுங்க. நிறைய ஐட்டம்ஸு நம்ம பிளாஸ்டிக் ஒயரில் கூட போடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கீழ் நோக்கி போட்டேன், அப்புறம் பக்கத்து பீடில் போடுறேன், அதுக்கப்புறம் மேலே கூக்குறேன். ஒவ்வொன்றா நம்ம கடகடன்னு போட்டுடுவோம். ஏன்னா ஸ்பீடாக போட்டால் நமக்கு சீக்கிரம் வேலையாகிடும். வீடியோ எடுக்கிறதுனால லேட் ஆகிடுச்சு.
இதை மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஒயிட்டில் போட்டது எப்படின்னா அதையும் நான் சொல்லிவிட்டேன். 10 மணி தாங்க. அதில் 4 ஒயிட்டு, அங்கே பாருங்கள் 5 ஒயிட்டு மணி, மீதி ஒன்று அந்த கலர் மணி போடணும். அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே போக வேண்டியதாங்க வேலை. இது ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் அழகாக கற்றுக்கலாம். இதை நம்மளே நம்ம பேங்குக்கு நம்ம கீ செயின்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. அதை பாருங்கள், இப்போ சென்டர்லேருந்து கீழ் நோக்கி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த பீடில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேல் நோக்கி ஒரு பீடில் போட்டிருக்கோம் பாருங்கள். போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இழுக்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி காட்டினேன். நம்ம பாட்டு நம்ம போட்டுடலாங்க இந்த கீ செயினை. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம வீட்டுக்கு யூஸுக்கோ இல்லை கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு பண்ணுறதுக்கோ நிறையத்துக்கு நமக்கு ஆர்டர்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த பீட்ஸில் தான் போடணும்னு இல்லைங்க. இப்போ என்ன மணி நம்ம வீட்டில் இருக்கோ அதுலேயும் போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் ஒயர்லேயும் பின்னி தரலாம். இது வந்து நமக்கு ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணும்போதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் அந்த ரேட்டே தருவோம் இல்லை அதோட கம்மியாக தருவோம்னு எண்ணி பார்க்காதீங்க, மனசில் அதை வைக்காதீங்க. பிஸ்னஸ்ன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன மணி ஆச்சு, என்ன ஒயர் ஆச்சு, என்ன திங்ஸ் ஆச்சு, அதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கான்ட்ரடக்ஷன் பார்க்காதீங்க. நிறைய பேர் ரேட்டை கேட்டுட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் போடுற விருப்பம் இருக்கவங்க இந்த மாதிரி போட்டு சேல் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இதை சேல் பண்ணியும் வைக்கலாம். இதை பார்க்கும்போது நிறைய குழந்தைங்க கிஃப்ட்டுக்காக நம்ம வந்து வீட்டுக்கு வராங்கன்னா டக்குன்னு ஒரு கீ செயினை எடுத்துகிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டு நான் முடித்த பிறகு இந்த கீ செயின்லேயும் நம்ம போடுற மாதிரியும் இருக்கும். ரிங் இல்லாதது, பெருசு ரிங்கு கட் பண்ணிட்டாங்கன்னா கீழே விழுந்துடும். நம்ம சின்ன கீ செயின் ரிங்காக இருந்தால் அது உள்ளே போடும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பாருங்கள், கீழ் நோக்கி போட்டுட்டு திருப்பி அந்த எண்டுக்கு நான் வந்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த நரம்பை இழுத்து விடுங்கண்ணா. நரம்பில் போடுற வேலை ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. கூட பின்னுற வேலையும் ரொம்ப ஈஸி கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம உடம்பு வலிக்க, நம்ம கை வலிக்க, கழுத்து நரம்பு வலிக்க நம்ம இந்த பின்னுறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை சொல்லுங்கள், ரேட்டை போடுங்க. இதுக்கெல்லாம் வந்து சும்மா வந்து விளையாட்டுத்தனமாக வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை விட நாங்கள் கம்மியாக தரோம், எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கஷ்டப்பட்டு கையில் உட்காந்து பின்னுற ஒர்க்குங்க. இது பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரிங் அந்த ஃபுல் ரிங்கும் நம்ம சர்க்கிள் பண்ணிவிடுவோம். எண்ட் ஆகிட்டு இல்லை எங்களுக்கு அவ்வளோ தூரம் எங்களால் சுற்ற முடியாதுன்னா நடுவுலேயே நாட்டை போட்டுட்டு சிகார் லைட்டோ இல்லைனா ஹீட்டை நம்ம மெழுகுவர்த்தி இருக்க பார்த்திங்களா அதில் ஹீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த ஸ்டார் நம்ம போட்டு முடித்தாச்சு. டெய்லி நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே தாங்க இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொன்னால் நிறைய பேர் இப்போ சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி சேலும் நிறைய போகுதுங்க நமக்கு. சிலதெல்லாம் நான் வீடியோ காட்ட முடியல, கோச்சிக்காதீங்க. சேல் கொடுக்குறவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம பேக் பண்ணுறோம், மெட்டீரியல்ஸ் பேக் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் டெலிவரி கொடுக்குறோம். கொரியர் ஆஃபீஸில் எம்எஸ்எஸ்லலாம் கொடுக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது, வீடியோ எடுக்க முடியல என்னால். அதனால் கோபிச்சிக்காதீங்க. இப்போ பாருங்கள், இந்த ரிங்கை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நோஸ் பிளேயர் வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்படியும் பிரிச்சுட்டு நம்ம நோஸ் பிளேயர் போடலாம். பட் ஆனால் கையில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் விளையாடும். இப்போ பாருங்கள், நோஸ் பிளேயரில் போட்டுட்டு நம்ம போடும்போது அது வரமாட்டேங்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கீ செயினுக்கு மேலே போட்டு நாங்கள் எங்களோட ஸ்கூல் குரூப் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கெட் டுகெதர் வச்ச மாதிரி வச்சாங்க. அப்போ நான் போய் கொடுத்தேன் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக, நம்ம ஞாபகார்த்தகமாக இருக்கோம் அப்படின்றதுக்கு. அப்போ வந்து நான் நிறைய இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன், கையிலேயே வந்து அதை உள்ளே மாட்டிடுவேன். அந்த ரிங்கை எடுத்து நம்ம நரம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த நரம்புக்குள்ளே நம்ம விட்டுட்டோன்னா ஃப்ரீயாக போயிட்டு அதை நம்ம இப்படி ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்குவோம். நம்ம ஜுவல்லரி மேக்கிங் பண்ணதுனால எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஐடியா இருக்குங்க நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டையுமே ஒரே அட் அ டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு சைடை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சைடு பெருசாகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஜென்டலாக நம்ம வந்து கொஞ்சமாக ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அதாவது மெதுவாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டத்தையும் சேர்த்து டைட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க அந்த ரிங்கும் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம டைட் பண்ணிக்கணும். அதை நான் தனியாக பண்ணிட்டேன். நான் வந்து கீ செயின்ஸ் போட்டிருக்கேன், அதிலே வந்து நான் சாவி கொத்து போட்டிருக்கேன். நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு அந்த வீடியோஸை. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் காட்டுறேன் நாங்கள் சாவி போட்டதை. இதுதாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டாரு. ரொம்ப ஈஸி, எல்லோரும் பண்ணுங்கள்.
பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.